வெல்கம் பேக் டு 3 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட்மி டிவி. இது L50M6RA. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிவி வந்து ஒரு 1 hour அப்படி ஓடிச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ளிக்கரிங் ஆகுது. பாருங்கள், பிக்சரில் தெரியுதா? ஃப்ளிக்கரிங் ஆகுது பாருங்கள், நல்லா காட்டுறாங்க பாருங்கள். அப்படியே ஃப்ளிக்கரிங் ஆகுது. அது ஒரு 1 hour ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடுது. இது வந்து டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் தான் இந்த மாதிரி ஆகுறது. இதில் என்ன டிஸ்பிளே போட்டுக்கான்றதை நம்ம பார்த்து அதை எப்படி ஆல்ட்ரு பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ளிக்கரிங் வந்து இன்னும் ஓட அதிகமாக ஆகும், அதிகமாக ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த டிவியில் உள்ள ப்ராப்ளம். அதை எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். இப்போ பாருங்கள், இல்லை மதர் போர்ட்லேயோ இல்லை டிகான் போர்ட்லேயோ அதில் கம்ப்ளைண்ட் கிடையாது. ஏன்னா டிகான் வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாகுது. நம்மளுக்கு இது வந்து சிகேவி சிக்னலில் தான் நம்மளுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா DC to DCICயில் எங்கே கொடுத்துருக்காங்க, டிகானில் இல்லை. டிகான் ப்ராசஸ் மட்டும்தான் அதில் இருக்குது. DC to DCI ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கேலர் போர்டில் இருக்குது. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சிகேவி லைன்ஸ் வந்து இந்த டிரான்சிஸ்டருக்கு கீழே வர்றது தான் சிகேவி லைன்ஸு ரைட் சைடில். இது அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த டிரான்சிஸ்டருக்கு மேலே வருது பாருங்கள். அந்த லைன்லாம் இந்த ரெசிஸ்டன்ஸு எல்லாமே வந்து சிகேவி லைன்ஸு. நம்ம இப்போ அதை தான் ரிமூவ் பண்ணி பார்க்கணும். இது லெஃப்டாக ரைட்டான்றதை கண்டுபிடிக்கணும் முதல்ல. அதுக்கு இந்த டேப்பை தான் நம்ம எடுத்துகிட்டு பார்க்கணும். இது வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு போட்டோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஒரு 1 hour நல்லா ஓடுது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃப்ளிக்கரிங் இமேஜ் எப்படியா வருது. ஸோ இப்போ நம்ம வந்து டிவி ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் இதை நம்ம பார்க்க முடியும். முதல்ல நம்ம அந்த டேப் எடுத்து விட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சைடு இதில் வந்து டேப் எடுத்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எப்படின்னாக்கா டிகான் வந்து இதில் வருது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஒன் சைடு, இந்த ஒரு சைடு மட்டும் தான் ஒர்க் ஆகும். இந்த சைடு ப்ராப்ளமாக இருந்தால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த சைடில் ப்ராப்ளமாக இருந்ததுனால், ஏன்னா இந்த சைடு டிகான் ஐசி இருக்கிறதுனால இந்த சைடு டேப்பம் இதில் வந்து பிக்சர் வரும், ஆஃப் பிக்சர். இதில் வந்து இதை எடுத்து விட்டிங்கன்னா ஆஃப் பிக்சரு எதுவுமே வராது. இந்த டிகானில் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த செக்ஷன் வந்து இந்த சைடுக்கு DC to DCIC இது வழியாக போய் இப்படி வரும் இதுக்கு. அதனால் நீங்கள் இந்த சைடு டேப் எடுத்தால் மட்டும் இந்த சைடு மட்டும் பிக்சர் வரும். ஆனால் இந்த சைடு டேப்பு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பவரே கட் ஆகிடும். ஆனால் இந்த சைடு பிக்சரே வராது. ஸோ நம்ம ஒரு சைடு தான் செக் பண்ண முடியும். இந்த ஒரு சைடை மட்டும் நம்ம அதில் ஃப்ளிக்கரிங் ஆச்சுன்னா இந்த ரைட் சைடுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதில் ஃப்ளிக்கரிங் ஆகலைன்னா லெஃப்ட் சைடில் தான் ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போது நம்ம வந்து இந்த ஒரு டேப்பை நம்ம எடுத்து விட்டுட்டு செக் பண்ணி பார்ப்போம். எடுத்து விட்டு நான் டிவி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த டிகான் போர்டில் இந்த சைடு லெஃப்ட் சைடு டேப் எடுத்து விட்டால் ரைட் சைடு படம் கிளியராக இருக்கணும். கிளியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைடு இந்த ஃபால்ட் இல்லை, ஃப்ளிக்கரிங் இமேஜ் எதுவும் வராமல் இருந்ததுன்னா ரைட் சைடில் ஃபால்ட் இல்லை. லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு சிகேவி சிக்னலை நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய வரும், அந்த ரெசிஸ்டன்ஸு தான். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடை எடுத்து விட்டு பார்க்குறோம். லெஃப்ட் சைடு எடுத்தால் ரைட் சைடில் பிக்சர் கிளியராக வரணும், ஃப்ளிக்கரிங் இருக்கக்கூடாது. இப்போது நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டேப்பை எடுத்து விட்டுட்டு நான் பிக்சரை போட்டு பார்ப்போம். இப்போ வந்து செட் ஆஃப் பண்ணிடலாம். செட் ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போ இந்த லெஃப்ட் சைடை மட்டும் எடுத்து விடணும். லெஃப்ட் சைடு எடுத்து விட்டுட்டு டிவியை நம்ம ஆஃப் பிக்சர் வரணும். நம்மளுக்கு அதாவது டிவி ஆன் ஆகிடுச்சு, பேக் லைட் எரியுது. இப்போ நம்ம உள்ள பிக்சரை பார்ப்போம். கீழே பாருங்கள், எதுவுமே வரல, ஆஃப் பிக்சரே வரல. ஸோ வந்து ஆஃப் பிக்சர் நமக்கு ரைட் சைடில் வரணும். ஆஃப் பிக்சர் ரைட் சைடில் வரல. ஸோ நம்மளுக்கு ரைட் சைடில் தான் வந்து சிகேவி சிக்னலு ஷார்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த சிகேவி சிக்னலில் இருக்கிற ரெசிஸ்டரில் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டிவியை ஆன் பண்ணி ஓட விட்டுறோம். கரெக்டாக பிக்சர் கரெக்டாக வந்துச்சுன்னா, ஸோ இந்த ரைட் சைடில் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னாக்கா நம்ம ரைட் சைடில் பிக்சர் கிளியராக வரணும், பிக்சரே வரல. இந்த டிகானை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் மட்டும்தான் பிக்சர் வரும்.
இதில் இந்த லெஃப்ட் சைடு எடுத்து விட்டு ரைட் சைடு எடுத்துட்டோன்னா லெஃப்ட் சைடில் வந்து பிக்சரே வராது. அது நல்லா இருக்கிற டிவிலையும் வராது. இந்த லெஃப்ட் சைடில் வந்து நம்ம இப்போ எடுத்து விட்டால் ரைட் சைடில் மட்டும் வரணும். ஆனால் ரைட் சைடில் நம்மளுக்கு பிக்சர் வரல. இப்போ ரைட் சைடில் தான் உங்களுக்கு சிகேவி சிக்னல் ஸ்டார்ட் இருக்கும். ஸோ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணி ஓட்டி பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் சிகேவி லைனு இதில் வந்து சிகேவி லைன்ஸ் எதில் கேட்டிங்கன்னா 8 ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணி விட்ருக்கேன். 8 இருக்குது. இதில் வந்து மொத்தம் 12 வரும். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 ரெசிஸ்டன்ஸும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த 8யும் இது 2 விட்டுட்டு இந்த லாஸ்ட் 2 விட்டுட்டேன். மீதி இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பிக்சரை பார்ப்போம். ரைட் சைடில் தான் நான் ஓப்பன் பண்ணி விட்ருக்கேன். பாருங்கள், ரைட் சைடு. லெஃப்ட் சைடு அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் சிகேவி லைனு அந்த 8 லைனை மட்டும் எடுத்து விட்ருக்கேன். இப்போ நம்ம பிக்சர் ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிக்சர் வந்துருச்சு. இந்த ஃப்ளிக்கரிங் ப்ராப்ளம் இல்லை. எதுக்கும் நம்ம ரொம்ப நேரம் ஓட விட்டு பார்க்கணும். நான் ஓட விட்டு பார்த்துட்டேன், இது வரைக்கும் வரல. ½ அன் ஹவர் ஓட விட்டு பார்க்கணும். ஓட விட்டு பார்த்துட்டேன், எதுவும் வரல. இங்கே பாருங்கள், இதிலெல்லாம் ஃப்ளிக்கரிங் ஆகிட்டு இருந்தது. இந்த ஃப்ளிக்கரிங் ப்ராப்ளம் வரல. ஆனால் நம்ம சிகேவி லைன் எடுத்து விட்டதுனால இந்த நர்லிங் லைன் வருது. சின்னதாக தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் அது சின்னதாக இருக்கும். அது நம்ம சிகேவி லைன் எடுத்து விட்ருக்கனால உங்களுக்கு வரும். ஸோ அப்படி தான் பார்த்தோம். ஏன்னா ஒன் சைடு நம்ம சிகேவி லைன் எடுத்து விட்டுட்டோம், அது ஷார்ட் ஆகிறதுனால. இது வந்து தூரத்துலேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது. ஆனால் பிக்சர் வந்து இந்த ஃப்ளிக்கரிங் இல்லாமல் பிக்சர் ஓடும். ஓகே, இந்த மாதிரி ரியல்மி டிவியில் இந்த டிஸ்பிளே நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே நம்பர் காமிக்கிறேன். இது வந்து டிஸ்பிளே லைன் நம்பர் பார்த்துக்குங்க. டிஸ்பிளே லைன் நம்பர் வந்து இந்த பாருங்கள், LVD 500UZ அப்படின்னு போட்டிருக்குது. இதான் டிஸ்பிளே நம்பரு. இங்கே கிளியராக போட்டிருப்பாங்க டிஸ்பிளே நம்பரை. இப்போ பாருங்கள், CV500U2 T01XL4 இதுதான் டிஸ்பிளே நம்பரு. இந்த மாதிரி டிஸ்பிளேயில் இந்த மாதிரி ஃப்ளிக்கரிங் ப்ராப்ளம், டபுள் இமேஜ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் இந்த சிகேவி லைனு ரைட் சைடில் நான் எடுத்து விட்ருக்கேன். அந்த ரைட் சைடில் கீழே நான் எடுத்து விட்ருக்கேன். இப்போ ஸ்டாண்டில் இருக்குது டிவி, அதனால உங்களுக்கு தெரியல. அந்த 8 லைனை மட்டும் நீங்கள் எடுத்து விட்ருக்கேன். 12 ரெசிஸ்டன்ஸ் வரும். அதில் இந்த சைடு 2 இந்த சைடு விட்டுட்டு இந்த 8 லைனை மட்டும் எடுத்து விடுங்க. உங்களுக்கு பிக்சரு இந்த மாதிரி வந்துடும். ஃப்ளிக்கரிங் ப்ராப்ளம் வராது. ஒருவேளை உங்களுக்கு லெஃப்டாக ரைட்டானு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ரைட்டில் எடுத்துகிட்டு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா ரைட்லாம் சால்வ் பண்ண வேண்டி வரும் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் நீங்கள் எடுத்து விடணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.